ஸோ கீழே விழுந்ததுல எனக்கு வந்து இடுப்பு வந்து எலும்பு வந்து L3 பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரேக் ஆனோடனே நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருந்தேன். அப்ப எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணல. பெல்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. அந்த பெல்ட்ல வந்து பெசி இருந்துச்சு சுத்திலும். அதுதான் நான் போட்டிருந்தேன். ஏறக்குறைய ஒரு 3 வருஷமா அதை போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு போட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல. அப்ப இடையில வந்து புத்ராமான்றவங்க வந்து எனக்கு வந்து இந்த அலோரா பேண்ட்ஸ் பத்தி அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அது அந்த அலோரா பேண்ட்ஸ் பவுச்சு எனக்கு வந்து இடுப்பு வலி கொஞ்சம் ஓகே ஆச்சு. ஏன்னா நான் வந்து போட்டு கொஞ்ச நேரத்துல என்னால கீழே உட்கார முடியாது. எப்பவுமே வந்து தரையில உட்கார முடியாது. மேல சோப்பா நாக்கால உட்காருவேன். இந்த மாதிரி நாக்காளியில தான் உட்காருவேன். ஸோ கீழே உட்கார முடியாது. நான் இன்னைக்கு போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல கீழே உட்காந்து எந்திரிச்சு நடந்துட்டேன். அதுக்கு முன்னெல்லாம் உட்காந்தா தூக்கி விடுவாங்க. வீட்டுல ஹஸ்பண்ட் தூக்கி விடுவாரு, இல்லாட்டி மக கை கொடுத்து தூக்குவாங்க. அப்ப இது போட்ட பிறகு நான் இன்னைக்கு மொத எந்திரிச்சிட்டேன். உட்காந்து எந்திரிச்சேன். கீழே உட்காந்து நானே எந்திரிச்சேன். எந்திரிச்சு நடந்தேன். அதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் அலோரா பேண்ட்ஸ் வாய்க்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வலி குறைஞ்சிருக்கு. இன்னும் ஆனா கொஞ்சம் இருக்குதான். ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வலி. இப்ப நல்லா இருக்கு வலி. நான் தொடர்ந்து அது பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அலோரா சொப்ஸும் போடுறேன். அப்புறம் அலோரா ஸ்கார்ஃபும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் மற்ற ப்ராடக்டும் நான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த கை வலி இருக்கு. சிறுத்தோலாம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப. இதுதான் என்னோட டெஸ்டிங்.